Hey guys, good morning. இன்னைக்கு வந்து நேற்றை விட கொஞ்சம் ஏர்லியாக 4:50க்கு எழுந்திரிச்சாச்சு. நேற்று வந்து 5 o'clock வந்து எழுந்திரிச்சேன். இன்றைக்கி ஒரு 4:50க்கு எழுந்திரிச்சு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு படிக்க உட்காந்தாச்சு. ஸோ இன்றைக்கியான டாப்பிக்கு அந்த ஐரோப்பியர்கள் வருகையிலேருந்து கண்டினியூ பண்ணுறோம். ஸோ அதில் கொஞ்சம் ரிவிஷன்ஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஏன்னா அன்றைக்கி ஒரு 1 ரீட் விட்டோம். அதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதிலேருந்து ஹிண்ட் எல்லாம் நான் நோட்ஸாக எடுக்கணும். ஸோ அதுக்கான டைமிங் தான் அந்த மார்னிங் செஷன். ஸோ மார்னிங் எழுந்திரிச்சு படிக்கும்போது நமக்கு வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான ஃபீல் கிடைக்கும். ரொம்ப ஒரு அமைதியான செஷனாக அது இருக்கும். ஸோ மார்னிங் டைமை வந்து நம்ம நிறையா வேஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் ஏர்லியாக எழுந்திரிச்சு படிச்சிங்க அப்படின்னா அந்த ஃபீல் உங்களுக்கு இருக்காது. ஸோ நானும் அப்படி தான் ரொம்ப நாள் இந்த மார்னிங் டைமை வந்து வேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி நான் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதை முடிச்சுட்டு சைக்கிளிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு 5:45க்கு நான் சைக்கிளிங் கிளம்பிட்டேன். ஸோ ஏர்லியாக முடிச்சுட்டு வந்துட்டு அடுத்தது ரொட்டீன் ஒர்க் பார்க்கணும். ஸோ இன்றைக்கி கொஞ்சம் இருட்டிலேயே கிளம்பிட்டேன். ஸோ இவ்வளோ தான் வெளிச்சமே இருந்துச்சு போகும்போது. பட் இன்றைக்கி ஒரு நேற்றை விட இன்றைக்கி கொஞ்சம் ஒரு குட் ஃபீல். ஏன்னா அந்த ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சு வெளில அப்படி இதெல்லாம் பார்க்கும்போது, இந்த சீனரிஸ்லாம் பார்க்கும்போது நம்ம மைண்டுக்கு உண்மையிலே ரெஸ்ட் கிடச்ச மாதிரி இருக்கும். ஸோ நல்ல மிஸ்ட்டு ஃபார்ம் ஆகிருந்தது. இருந்தாலும் அந்த சன்ரைஸ்லாம் அழகாக பார்க்க முடிஞ்சுது. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு மதியம் ஒர்க்லாம் முடிச்சுட்டு நைட்டு மறுபடியும் படிக்கிறதுக்கு உட்காந்துட்டேன். ஸோ நைட்டு இன்றைக்கி வந்து இந்தியன் பாலிட்டி தான். ஸோ இந்தியன் பாலிட்டி வந்து நம்ம நிறையா டைம் ரீட் பண்ணியிருப்போம். படிக்க தான் மறந்துகிட்டே இருக்குமே. ஸோ அதனால் திரும்பவும் ஒரு ரீட் பண்ணோம். அடுத்தது வந்து இந்தியன் பாலிட்டியில் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசிஸ்லேருந்து அந்த ஆர்டிகல்ஸ் என்னென்ன சொல்லுது அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு டைம் ரீட் பண்ணிவிட்டு நோட்ஸ் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா நோட்ஸு அப்படிங்கிறது வந்து ஜஸ்ட் ஹிண்ட்டு தான். ஏன்னா ஃபுல்லாக புக்கே எழுத முடியாது, நமக்கு டைம் இல்லை. ஸோ என்ன ஆர்டிக்கல் என்ன சொல்லுது, அந்த ஆர்டிக்கலை பார்த்ததும் அது என்ன சொல்லுது அப்படின்னு நம்மளால் எழுத முடியுமா அப்படிங்கிறதுக்கான நோட்ஸ் தான் அது. ஸோ அது எனக்கு புரியும். அப்படி எனக்கு புரிகிற மாதிரி தான் நான் நோட்ஸ் எடுத்துக்கிட்டேன். ஸோ இன்றைக்கி ஈவினிங் வந்துட்டு ஒரு 8 o'clock படிக்க உட்காந்துட்டேன். ஒரு 9:30 வரைக்கும் படித்தேன். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒர்க் இருந்ததுனால இன்றைக்கி நைட் 11 o'clock வரைக்கும் படிப்பு கன்டினியூ பண்ண முடியல. ஸோ அதுக்கப்புறம் மார்னிங் எழுந்திரிச்சு படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிட்டேன். ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து ஆர்டிக்கல் 1லேருந்து ஆர்டிக்கல் 32 அந்த ரிட்ஸ் வரைக்கும் நம்ம டீட்டெயிலாக பார்த்துருப்போம். ஸோ அந்த வீடியோஸ்லாம் பார்க்கலன்னா நீங்கள் நம்ம சேனலில் இருக்க போய் பாருங்கள். அதே மாதிரி நிறையா எப்படி நோட்ஸ் எடுக்கிறது, எப்படி என்னென்ன புக்ஸ் படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சஜஷன்ஸ் கேட்குறீங்க. பட் அவ்வளோ சஜஷன்ஸ் கொடுக்குற அளவுக்கு நான் ஜீனியஸா அப்படின்னு சொல்ல முடியாது. நான் என்ன படிக்கிறேன் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோஸில் சொல்கிறேன். ஜஸ்ட் அது உங்களை மோட்டிவேட் பண்ணும். நான் என்ன பண்ணுறேன், எப்போ எந்திரிக்கிறேன், எப்போ படிக்கிறேன், எப்போது வந்து எப்படி நோட்ஸ் எடுக்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸ் சொல்கிறோம். பட் என்ன புக் படிக்கலாம், எப்படிலாம் படிக்கலாம் அப்படிங்கிறது வந்து ஒருத்தருக்கும் டிஃபர் ஆகும். ஸோ என்ன புக் படிக்கலாம் அப்படிங்கிறது வந்து ஜஸ்ட் நம்ம ஒரு ரிவ்யூவாக தான் போடுறோம். இந்த புக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தான் சொல்லணும். ஸோ நான் அந்த டாபிக் வைஸ் நான் உங்களுக்கு டீட்டெயில் ரிவ்யூ கொடுக்குறேன் அப்படின்னா ஒரு புக்கை பற்றி, அந்த புக்கை வாங்கலாமா வேணாமான்னு டிசைட் பண்ண வேண்டியது வந்து நீங்கள் தான். ஸோ அதை நான் சொல்ல முடியாது இல்லையா. ஸோ அதனால் நீங்கள் அதை டிசைட் பண்ணிக்கோங்க. பட் என்னோடய வீடியோஸ் வந்து கண்டிப்பாக உங்களை வந்து மோட்டிவேட் பண்ணும். சின்ன சின்ன டிப்ஸ், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வந்து என்னால் கொடுக்க முடியும். ஸோ புக் ரிவ்யூஸ் வந்து எதுக்காகனா அந்த புக்கை வந்து நம்ம பார்த்து வாங்கணும். இது நமக்கு ஓகேவா, நமக்கு சூட் ஆகுமா இல்லையா அப்படிங்கிறதுனால மட்டும்தான். மற்றபடி என்ன கண்டென்ட் எந்த புக்கில் நல்லாயிருக்கு அப்படிங்கிறத வந்து நீங்கள் அந்த ரிவ்யூ பார்த்தீங்கன்னா நீங்களே டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.